ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு லாங் வீடியோ தான். எங்கள் அம்மா ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா நடக்க போகுது. இது வந்து ஒரு 2 நாள் திருவிழா. ஒரு நாள் மாரியம்மா கூழ் ஊற்றுவோம், அடுத்த நாள் காளியம்மாவுக்கு மாவிளக்கு எடுக்கிறோம். அதுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே கேழ்வரகு வாங்கி அலசி காய வச்சு மாவு அரைச்சிட்டு வந்து அதை வந்து கரைச்சி வச்சாச்சு. அப்போ தான் மாவு புளிக்குங்கிறதுக்காக. அடுத்த நாள் வந்துட்டு அந்த கரைச்சி வச்ச மாவில் கூழ் காசி வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு நமக்கு கூழ் ஊற்றுற திருவிழா. அம்மா வந்து கூழ் ஆக்கிட்டு இருந்தாங்க. பெரிய குண்டாங்கிறதால வேகிறதுக்கு வந்து 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு. ஆல்மோஸ்ட் கூழ் வந்து வெந்துருச்சு. இறக்கி வைக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இது வந்துட்டு திருவிழா அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா வந்து அம்மனுக்கு கரைச்ச கூழை தலையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து படையல் சாதம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்துட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருந்த படையல் சாதத்தெல்லாம் ஒன்றா கொட்டி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாரோட கூழுக்கும் தீபாரத்தனை காட்டிட்டு அதையும் சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் தீபாரத்தனைக்காக நின்றுட்டு இருந்தோம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில். ஊர் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவை. ஊரில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்காவது அம்மா போட்டுச்சுன்னா இந்த அம்மா கிட்ட தான் வந்து கூழ் ஊற்றி வேண்டிப்பாங்க. அம்மா வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க வந்துட்டு ஊர் காவல் தெய்வமாக இருக்கிற மாதிரி இவங்களோட அக்கா காளியம்மா வந்துட்டு ஊர் எல்லையில் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு ஊர் எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காளியம்மாவுக்கு நம்ம முப்பூசு கொடுப்போம். அந்த 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர முப்பூசு தான் இதுவும். இந்த வருஷம் நான் இதில் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா வருஷமும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இந்த வாட்டி எனக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தீபாரத்தனை காட்டி கொஞ்சம் நேரத்துலேயே அங்கங்கே 2-3 பேருக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க எல்லாரையும் ஒருத்தராக சாந்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாமி பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அங்கே இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு போன கூழெல்லாம் ஊற்றிட்டு நம்மளும் அங்கே கிடைச்ச பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலே மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சு மறுபடியும் பொங்கல் படைக்கிறதுக்காக திரும்பவும் நாங்கள் ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கோயிலுக்கு வந்தோங்க. அப்போ தான் அம்மனை வந்து தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. கூட்டத்தில் அவ்வளோ நேரம் அம்மனை தெளிவாக பார்க்க முடியல. ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா சந்தன காப்போட. நாம் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போன பொங்கல் மாவிளக்கெல்லாம் வச்சு அம்மனுக்கு வந்து படைச்சி சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே அமைதியாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஊர் அம்மனையும் அம்மன் கோயிலையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள். அன்னைக்கு முடிஞ்சது. இது வந்து அடுத்த நாள் காலையிலங்க. காளியம்மா கோயிலுக்கு எல்லாரும் தலையில் பால் குடத்தோடவும் அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு கூடையோடவும் காளியம்மா கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சு. இது வந்து ஊர் எல்லையில் இருக்குது, ஊர் ஒதுக்குப்புறமாக இருக்குது. அங்கே போய் எல்லாரும் அம்மனுக்கு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்துட்டு 2 பொங்கல் வைப்போம். எப்போவுமே அம்மா வந்துட்டு 2 பொங்கல் வைக்கிற பழக்கம். வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் 2மே வைப்பாங்க. இதெல்லாம் அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய எல்லாரும் எடுத்துகிட்டு வந்த பால். இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் வெளியே பொங்கல் வச்சுட்ருக்கிற டைமில் அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகமும் நடந்து முடிஞ்சிடும். மோகித் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் கோயிலுக்கு வராங்கிறதால மேலெல்லாம் ஏறி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் பொங்கல்லாம் வந்து பொங்கல் ஆரம்பித்தாச்சு. இங்கே பொங்கல் எல்லாமே ஆகிட்டுருக்க டைமில் வந்துட்டு உள்ளே சாமிக்கிட்ட பால் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் உள்ளே சாமிக்கிட்ட உட்கார வச்சு நானும் கொஞ்சம் நேரம் பால் அபிஷேகம் பார்த்துட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. அம்மனுக்கு வந்து அருமையாக பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த எல்லையம்மாவுக்கு காளியம்மாவுக்கு வந்துட்டு எல்லா வருஷமும் இந்த பால் அபிஷேகமும் பொங்கலும் வைக்கிறதில்ல. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி முப்பூசிக்கு மட்டும்தான் இந்த பால் அபிஷேகம் பொங்கலும் வந்து வைக்கிறது. பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எல்லாரோட பொங்கலும் ஆயிடுச்சு. ஒருத்தராக பொங்கல் ஆன பொங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்குள்ளே வச்சுட்டு பால் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம இதோட வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா வந்து ஈவினிங் மாவிளக்கு எடுத்துகிட்டு வர டைமில் தான் மறுபடியும் வந்து பூஜை பண்ணுவாங்க. அது வரைக்கும் பொங்கல்லாம் வந்து அம்மன்கிட்டே இருக்கணும். நம்ம ஈவினிங் வந்தாச்சு திருப்பியும் கோயிலுக்கு. எல்லாரோட பொங்கலும் இங்கே கோயிலே தான் இருந்தது. எல்லாரோட பொங்கல் பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் எடுத்து சாமிக்கு வந்து இலை போட்டு அதில் எல்லாரோட பொங்கலும் வச்சு படைச்சிட்டு மாவிளக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தீபாரத்தனை காமிச்சிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அம்மன் வந்து ஊர்வலம் வருவாங்க. நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கே 6:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாமி வந்து ஊர்வலம் வரும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட 9 o'clock கிட்ட ஆகிட்டு இருந்தது. வான வேடிக்கையோடு அந்த அம்மா வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் லீவ் எங்கள் அம்மா ஊரில் இந்த திருவிழாவோட முடிஞ்சதுங்க. இதோட 3 வருஷம் கழிச்சு தாங்க இந்த முப்பூசு திருவிழா மறுபடியும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.